ஒரு நாள் நமக்கு பிடிச்ச எல்லாரும் ஒரு இடத்துல நிற்க வேண்டிய தருணம் வரும். அதுதான் லைஃபோட ரூல். இன்னைக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட ஜேர்னியை பற்றி பேசும்போது அவரோட ஃபெயிலியர்ஸ் பற்றி மட்டும் இல்லை, அவர் எழுதின ஹிஸ்ட்ரியை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். ஒரு சாதாரண சிரிப்பான சிறுவனாக தொடங்கின பயணம் இன்னைக்கு உலகம் முழுக்க க்ரோஸ் ஆஃப் பீப்புளோட இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்கு. சக்ஸஸ் அவரை உயர்த்துச்சு, ஆனால் ஃபெயிலியர்ஸ் அவரை எப்போவுமே உடைச்சதில்லை. ஒவ்வொரு முறை விழும்போதோ இன்னொரு முறை தைரியமாக எழுந்து நின்னார். அந்த டெடிகேஷன் தான் அவரை வெறும் ஃபுட்பால் பிளேயராக மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க்கோட ரியல் ஐடென்டிட்டியாக மாற்றிச்சு. ஒரு நாள் அவர் காலனியை கழட்டி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் அவர் விட்டு செல்ல போகிற அந்த உழைப்பு, டிசிப்ளின், பெர்சவரன்ஸ் இது எல்லாம் எப்போவுமே ரிட்டையர் ஆகாது. சில மனிதர்கள் கிரவுண்டை விட்டு வெளியேறலாம், ஆனால் அவங்க பதிச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்போவுமே அழியாது. தேங்க்ஸ் ரொனால்டோ. நீங்கள் ஒரு ஜென்ரேஷனுக்கு ஃபுட்பால் மட்டும் சொல்லித்தரல, எப்படி ட்ரீம் பண்ணணும், விழுந்தாலும் எப்படி மீண்டும் எழுந்து நிற்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. கோட் ஃபார் அ ரீசன்.